கத்திரிக்காய் உரித்து எடுத்துக்கிட்டேன்னா கத்திரிக்காய் சுட்டு உரித்து எடுத்துக்கிட்டேன். உரித்து எடுத்து இதில் போட்டுக்கிட்டேன்னா இப்போ 3 சின்ன வெங்காயம் அரைஞ்சி போட்டுக்கிட்டேன். நைஸாக அரைஞ்சி போட்டுக்கிட்டேன்னா 3 பட்டை மிளகா அரைஞ்சி போட்டுக்கிட்டேன். சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். வெங்காயம் ஒரு சைஸு நைஸாக அரைஞ்சி போட்டுக்கிட்டேன். தக்காளி ஒரு சைஸ் தக்காளி போட்டுக்கிட்டோன்னா சிறிதளவு புளி கரைச்சி வச்சுட்டேன். உப்பு ஒரு ஸ்பூனு போட்டுட்டேன். கரைக்க போகிறேன். நிறுத்து கொஞ்சம். இப்படியே கரைக்க போகிறேன். ரெடி ஆகிட்டேன். சோத்தை உடச்சி அதில் போட்டுச்சுன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.